ஆக்ஷன் ஹீரோ அண்ட் டவுன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐ வுட் லைக் டு வெல்கம் லிங்கம் அவர்கள். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நானும் அவங்கள மாதிரி ஏதாவது 2 பெட்டிக்கு எழுதிட்டு வந்திருக்கலாம், பட் அந்த அளவுக்கு கொஞ்சம் பத்தல. நெக்ஸ்ட் டைம். ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சோ இல்லை எப்போவுமே ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு புது நம்பர், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு படம் இருக்குது, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதை போய் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம். அப்புறம் அந்த 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 ப்ராசஸ் ஆஃப் இதில் வந்து என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வரவும் மாட்டேங்குது, இல்லை நமக்கு தான் கதையும் கேட்க தெரியலையா, இல்லை நமக்கு இந்த கமர்ஷியல் சென்ஸே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆஃப் தாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்டார்லேருந்து ஓடிடி அப்படின்னு, ஏற்கனவே நான் அந்த 2 சுழல் சீரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ ஓடிடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அண்ணாலாம் கூட இதுன்னு கேட்டாங்க. பட் ஆனால் சுழலாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தேட்டரில் வேணாலும் எந்த ஷோ போட்டாலும் ஒரு படம் அளவுக்கு அந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த அந்த நேர்த்தியோடையும் அந்த குவாலிட்டியோடையும் இருக்கும். நான் இப்படி பாசிட்டிவாக பார்த்துக்கிறேன்னா, சுழல் 1ல் நான் 2 படம் நடிச்சிருக்கேன், சுழல் 2ல் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன், லிங்கமில் இன்னும் 2 படம் நடிச்சிருக்கேன். ஸோ கவுண்டாக இதுவாக வச்சுக்கணுன்னு என்ன நானே பாசிட்டிவாக இதுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் லிங்கமுக்கும் சரி இது ஓடிடிக்கும் படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். அதில் தேட்டர்கள் போய் மக்கள் எல்லாருமே பார்த்து இன்றைக்கி ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ப்ரீமியர் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்க என்ன ரியாக்ஷன் இதுவாக இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு கதை கேட்டப்போ இந்த படம் நம்ம பயங்கரமாக எப்படியோ ஒன்று பண்ணிடணும், இது ரிலீஸ் ஆகுது அந்த ஃபஸ்ட் நாள் தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறமேல அதோட ரிலீஸ் டைம் அப்போ ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக காத்துட்ருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். மித்தபடி நடுவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேபி நம்ம செலக்ட் பண்ணுற படமும் நம்மளை போட்டு உருட்டி பெரட்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பிடிக்குது. அண்ட் லிங்கம் 2022 ஐ திங்க் நவம்பர் ஆர் டிசம்பர் வந்து லக்ஷ்மி சார் கதை சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சேர் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மொத்த ஸ்ட்ரெச்சாக ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு இது கேட்ட உடனே இது உண்மையாலுமே நம்மளை நம்பி, ஏன்னா எனக்கு ஒரு இமேஜா இல்லை நம்ம பண்ண படம் இருக்கா இல்லை நம்ம மூஞ்சியா என்னங்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப சாஃப்டாக மேபி அதனோட சின்ன ஃபேஷியல் அப்பியரன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. எனி கேரக்டர் ஆர் இன்னைக்கு ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை ஒரு டானாவோ மேசிகைன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராகவோ ஏதோ ஒரு இதில் எப்படியோன்னு எஃபர்ட் போட்டு ரொம்ப நேர்த்தியாக அதை கொடுத்து அதை மக்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை லிங்கம் வந்து பூர்த்தி பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி பிரதீப் சாருக்கும் அண்ட் லக்ஷ்மி சாருக்கும். ஏன்னா அவங்க பிரதீப் சார் கிட்ட இருந்தால் யார் வேணாலும் பண்ணியிருப்பாங்க, அவர் எந்த ஹீரோக்கு வேணாலும் இது போயிருக்கலாம், ஏற்கனவே இதுவாக இருக்கு மீன் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஹீரோஸ் போயிருக்கலாம். இதை நம்பி ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன நான் நம்புகிற மாதிரியே அவங்களும் என்னை நம்பினதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் ஷூட்லாம் போனோம், வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்ததுக்கப்புறமேலு அப்படியே உள்ள லக்ஷ்மி சார்ட்டு இதுன்னு கேட்பேன், மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோன்னு. அதில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வேறு யாராக மாறிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளேயும் ஒரு தாட், மேபி அடுத்த மாற்றம் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிலேவா அப்படிங்கிறதும் இருந்தது. பட் ஆனால் அது எதுவும் மாறாமல் அவங்க ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் தே ஸ்டார்டட். தென் பிரசாந்த் உள்ள வந்தார். கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். லக்ஷ்மி சார் கூப்பிடுவேன், ஐயா எப்போங்கய்யா போக போகிறோம். நிலா கூப்பிடுவேன், ஐயா எப்போ போக போகிறோம் அப்படின்னு
இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரே டைமில் லிங்கமை பற்றி யோசிச்சேன்னா ஒரு 5 பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணும். அப்போ தான் அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் லிங்கமா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அபவுட் லிங்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து லிங்கமோட ஆப்போசிட் வீடு. அவர் லிங்கமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் லிங்கமோட பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் லிங்கமை பற்றி பேசுகிறதும் லிங்கமை பற்றி சொல்கிற விஷயங்களும் இது ஒரு பெரிய பேலன்ஸ். அதாவது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. ஒரு ரவுடியை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லிங்கமோட சேலஞ்சிங் பார்ட்டாக நான் பார்த்தேன் நான். அண்ட் லிங்கம் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் இப்போ யோசிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காங்கன்னா வேறு யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். பிரசாந்த் சார்லாம் 11 மணி அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வந்திருக்கோம். வந்தோடனே திருச்சியில் எங்கே முட்டை போட்ட பிரெயின் ஃப்ரை இருக்குது, முட்டை போடாத பிரெயின் ஃப்ரை இங்கே இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு. நம்மளை கவனிச்சுக்கிறதுல திருச்சி போனீங்கன்னா ஒரே ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க ஐயாவுக்கு. அதாவது அவங்க டீமே திருச்சி போகிறப்பெல்லாம் இனிமேல் கவலையப்பட தேவையில்லை. அவரோட டீமே வந்து இது இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம் ஆக்டர்ஸ் அதில் இருக்கிற எல்லாருமே இல்லை அவங்களுக்கெல்லாம் 2 கார்டு போடணும். நீங்கள் அடுத்த தடவை தயவு செஞ்சு 2 கார்டு போட்டுருங்க. கோகுல்லாம் வந்து உருமாலை கட்டிட்டு வந்திருக்கான், ஒரு தடவை வந்து வேஷ்டியை கட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் அது வேற வேற ஆகும், இப்படி பாஸ் ஆகும் அப்படி. அது இது ஏன்னா வந்து அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு. ஸோ அதனால எல்லாருமே அவர் வந்து என்ன ஆமாம் ஆமாம் திவ்யா வந்து பொண்ணு பார்க்குறதும் அவர் தான். ஆக்சுவலி அவரு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். அவர் தான் அதிகமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ மீன் அவங்களோட ஹோல் டீமுமே ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு எந்த இடத்துலையுமே வந்து இதை பண்ண மாட்டோம். இது இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணி அவங்க படமாக நினச்சி பண்ண படம் தான் அது லிங்கம். அண்ட் விகடன் அவங்களும் மேம் சார் அண்ட் செல்வா சார் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் இந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஹாட்ஸ்டாரோட குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். ஆக்சுவலி இது வந்து பிரதீப் சாரோட ஒரு குழந்தை மாதிரி. ஏன்னா இந்த கதையை இனிஷியேட் பண்ணி இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சுட்டது பிரதீப் சார் தான். அண்ட் அது நான் பண்ணணும்னு நம்பி அதை எனக்கு கொடுத்ததுக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வரதுக்குள்ளே தானே நம்மளும் சூஸ் பண்ண முடியும். என்ன இது இருக்கோ அந்த இதில் வந்து நம்ம எதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு இது இருந்துச்சு. அண்ட் லிங்கம்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் அட்வான்ஸ் வாங்கி இது பண்ணது அதே டைம்லைனில் வந்ததுனால எனக்கு லிங்கம் பண்ணணும்னு அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து இந்த இது பண்ணேன். அண்ட் அது வந்து நான் எடுத்த என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொன்ன ஒரு பெஸ்ட் டெசிஷனாக நான் இப்போது நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லிங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்படியோன்னு ஏதோ ஒரு விதத்தில் அண்ணால அதுன்னு கேட்டாங்க, உங்களாச்சும் ரொம்ப நாளாச்சு பார்த்து ரொம்ப நாள். எனக்கும் உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசை தான். நிறையா படம் பண்ணணுங்கிற ஆர்வமும் இருக்குதான். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ. இதை முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய பிரேக்ஸ் இருக்கும். இந்த லுக்கில் மாறினா எனக்கு ரொம்ப ஒரு பேரனாய்ட் ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் அது போகிறது தான் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு படம் பண்ணுறப்போ ஒரு பிரேக், ஒரு இதிலிருந்து அடுத்த கட்டமாக டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் மக்களும் ப்ரெஸ்ஸும் நம்மளை நம்பி இவன் ஏதோ ஒன்று பண்ணால் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பினவங்களுக்கும் நம்பிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து நான் நேற்று ஷோவில் தான் பார்த்தேன். நான் கேட்டேன், நான் லக்ஷ்மி சார்கிட்ட கேட்பேன், சார் மியூசிக் தான் சார், பேக்ரவுண்ட் தான் சார்,
நம்ம நடிச்சதை எலிவேட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இதுவாக இருக்கிறதுக்கு அவர் தானே. நான் இன்னும் அந்த 7-8 எபிசோட் பார்க்கல. அவர் எங்கிட்ட தான் சொல்றாரு, தலைவா நீங்கள் 7-8 பாருங்க, 7-8 பாருங்க. நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. லைக் உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது, லைக் எல்லாருமே சொன்ன மாதிரி. அண்ட் திவ்யாவுக்கு வந்து என்னென்னா, நம்மளுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க, அப்படியே அந்த பேக்ரவுண்டில் இது இவனுக்கு மட்டும் வைங்க, எல்லா க்ளோஸையும் இங்கேயே வைங்க ஹீரோக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு இது வரும். அவங்களுக்கு வந்து என்னென்னா என்ன எல்லா டைலாகும் இதுவாக இருக்கு. ஒரு ரெண்டு இது கூட வச்சிடக்கூடாது, அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க வரல அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் இந்த இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு டன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீச்சில் வெயிலெல்லாம் போட்டு நிறைய மாண்டேஜிங் எல்லாம் எடுத்து இதுவாக இருக்கு. அண்ட் அவங்க பண்ணதில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் வந்து எங்கள் 2 பேத்துக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு சண்டை இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், 8th எபிசோட் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா அவங்களோட சில போர்ஷன்ஸும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி போல்ட், அவங்களோட நடிப்புலையும் அவங்களோட கண்ணிலையும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இது தெரிஞ்சு. அண்ட் வெரி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு என்னை பற்றி நேற்று இதுன்னு பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நம்மளை பற்றி ஏதாவது கொஞ்சம் 2-3 பெருமையாக பேசினா கொஞ்சம் சந்தோஷப்படுறது தானே, அதுக்கு தானே படம் பண்ணுறோம். அண்ட் லிரிசிஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, நல்ல இருக்கு பாட்டுகள் எல்லாமே. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இது இல்லை. பட் எல்லாத்துக்குமே இந்த படத்தை இந்த சீரீஸில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாகிர் ப்ரோ, சாரி இல்லைங்கிறனால மறந்துட்டேன், அவர் தான் ஒரு கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரி ஸ்வீட் பர்சன், கொஞ்சம் ஜாலியான, கொஞ்சம் கோவமாக, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. போசிங்கர்னா பயங்கர கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. எனக்கு நேற்று ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ராஜநாராயணன் சார் அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என் மனசில் நான் வந்து சந்தோஷப்பட்ட ஒரு இது என்னன்னா, நம்ம ஒருத்தரோட பயோபிக் பண்ணுறோம், ஒரு கேங்ஸ்டரோட பயோபிக் பண்ணுறோம். அவர் வெளில வந்தோடனே எதுன்னு சொன்னார், இந்த இது லிங்கம் பார்த்துருந்தா லிங்கமே அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சப்பா அப்படின்னாரு. ஏன்னா அவர் லிங்கமோட ட்ராவல் பண்ண ஒருத்தர். இது எதையும் க்ளோரிஃபை பண்ணியோ இல்லை ஒரு இது என்னது வன்முறையை தூண்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இட்ஸ் அ வெரி ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நான் பேசினதே என்னோட இதுலேயே மொத்தமாக அதிகமாக இதான் ரொம்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். சவுண்டாகவும் மிக்ஸாகவும் ஹெல்ப் பண்ண கிச்சா, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 1 மந்த்தாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவர்கிட்ட வேலை வாங்கினது பாவம், அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட லிங்கம் வந்து June 26 நீங்கள் எல்லாருமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளோடு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கலாம், குரூப் பிக்சர் அண்ட் குரூப் வீடியோ.